இந்த 2026 தமிழ் புத்தாண்டு கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? கும்பராசி நண்பர்களுக்கு ராசி லக்னத்துல ராகு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நம்ம வேண்டான்னு சொன்னாலும் தேவையில்லாத பிரச்சனை நம்மளை வந்து சீண்டும். நம்ம பாட்டு அமைதியாக உட்காந்துருப்போம். தைரியம் வந்த வாடா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் கூப்பிடுவான். நம்மளோட வேடா நம்மளை வந்து கூப்பிடுறாங்கிற மாதிரி அடங்காமல் நம்ம என்ன பண்ணுவோம், யாரா நீ யாரா அவங்க அப்பா வாடா பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சண்டை போடுறான். வாடா தைரியமாக இருந்தால் வாடான்னு கூப்பிட்டு போய் லாஸ்ட்டில் கிட்னி கட்டிடுவாங்க. அந்த வடிவேல் காமெடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓடக்கூடிய பிரச்சனை வந்து ஓவராக இருக்கும். ராகு வந்து ராசி லக்னத்தில் இருக்கிற வரைக்கும் நான் அப்படிங்கக்கூடிய எண்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் எனக்கு நிகர் நான் மட்டும்தான், வேற யாருமே இல்லைன்னு அவமானப்படுத்துறது, பெரியவங்களை மாதிரி அசிங்கமாக பேசுறது, இதெல்லாம் அதாவது என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலை விடணுங்கிற எண்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓவர் ப்ரெஷராக இருக்கும். சின்ன விஷயமா இருந்தால் கூட நம்மளால தாங்க முடியாது. ஹெல்த்தில் மாறி மாறி பிரச்சனை கொடுக்கும், குடைச்சல் கொடுக்கும். அதே மாதிரி இந்த ராகு ராசி லக்னத்தில் உட்காந்துருக்கிற வரைக்கும் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்லாம் நிறைய டெவலப் ஆகும். லவ் பண்ணுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 பசங்க இருப்பாங்க. இந்த மாதிரி விசித்திரமான காம்பினேஷன், விசித்திரமான பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும். ஆனால் குரு அங்கே இருக்கிற வரைக்கும் லவ் மேரேஜ் கன்ஃபார்மாக நடக்கும். வேறு மொழி, வேறு மதம், வேறு ஜாதி, வேறு இனம் இல்லை, அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் அப்பாவோ அம்மாவோ இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா லவ் மேரேஜ் ஆகும். அவங்க வீட்டில் லவ் மேரேஜஸ் ஆகிருக்கும். இது எல்லாமே ஜூனுக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெறும்போது தேவையில்லாத கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வரும், வீட்டுக்கான நோட்டீஸ் வரும், டேக்ஸ் கட்டலன்னு நோட்டீஸ் வரும், சில இடங்களில் வந்து இபிக்கான பில்லு கட்டல அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வரும், சில இடங்களில் வந்து தப்பாக டேக்ஸ் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிற நோட்டீஸ் வரும். தயவுசெய்து கும்பத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, இன்கம் டேக்ஸ் தயவுசெய்து கரெக்டாக கட்டுங்க, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும். பட் இதில் நான் பார்க்குற பியூட்டியாக என்ன பார்க்குறேன்னா, வேலை நிரந்தரமாக இருக்கும். எது பார்த்தாலும் கண்டம், எதை பார்த்தாலும் கண்டம், மரண பயம், மரண ஓலை, இதெல்லாம் வந்து வீட்டில் எப்போவா இருந்துட்டு இருக்கும். லாஸ்ட் 1 இயராக இதுதான் நிலமை. நிறைய பேர் தூக்கமே வராது, சாவர மாதிரிலாம் கனவு வரும், பாம்பெல்லாம் பின்னாடி துரத்துற மாதிரிலாம் கனவு வரும். என்னடா இது ஒரே சினிமாவில் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் ஓடும். பட் இதுலேருந்து நீங்கள் விமுக்தி, அதாவது இதுலேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் ஜூன் மாதத்துலேருந்து இருக்குது. 6ஆம் இடத்துக்கு குரு வர்றாருன்னா பார்வை பலம் வந்து ரொம்ப க்ஷேமத்தை கொடுக்கும். அதனால உங்களுக்கு கடன் தீரும், அதனால உங்களுக்கு கால் வலி கிளியர் ஆகும், அதனால உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், அதனால உங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக மாறக்கூடிய நிலைமை, அதனால உங்களுக்கு டப்பு வரும், பணம் வரும். எண்ணங்களை மட்டும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ராகு இருக்கிற வரைக்கும் பொதுவாக வந்து பிடிச்சி சண்டை போடுறது, ஒரு சண்டைன்னு ஆரம்பிச்சா 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாமாங்கிற மாதிரி குப்பையை தூக்கி போட்டாமா வீட்டை விட்டு கிளம்பலாமா இல்லாமல் அது சாயந்தரம் வரைக்கும் மேரத்தான் ரேஸ் மாதிரி பிடிச்ச சண்டை போட்டே தானே எப்படி இருக்கும். அணத்துறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது விடாமல், சொன்னதையே சொன்னது, வாயெல்லாம் குளரும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து பொதுவாக ராகு இருக்கும்போது நடக்கும். ஸோ அதனால் நான் அதுதான் மெயினாக பார்க்குறேன். மெயினாக நான் சொல்கிறது, பெரியவங்க கிட்ட அவமானப்படுத்திக்க வேண்டாம். வயிறு உபாதைகள் ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நான் பார்க்குற இன்னொரு ஆங்கிளில் பாசிட்டிவிட்டி என்னென்னா, ஒரு லீஸுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க, இல்லை ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி பெருசாக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கமர்ஷியலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே கப்பு சிப்புன்னு இருக்கணும், வேண்டானாலும் நோட்டீஸ் வரும். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது தான் நல்லது. அதில் மெயினாக நான் பார்க்குறது, அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு பெருசாக வீடு கட்டுறது, வீட்டுக்கு மேலே கட்டுறது, வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளுங்கிறது இருக்குது. புது விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது பெரிய மாற்றத்தை கொடுக்கும், ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு பிரச்சனையை நம்ம வேணான்னு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய நிலைமை வரும். ஒரு சில பேருக்கு வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, செட்டில் ஆகிறது, லவ் மேரேஜ் பண்ணுறது, இது எல்லாமே இருக்கும். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு 1 இயர் பிரிஞ்சிருக்கிற மாதிரியோ, இல்லை வேறு ஊருக்கு போகிற மாதிரியோ, இல்லை வேறு இடத்துக்கு போகிற மாதிரியோ இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பாதிப்பு கிடையாது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வம்பு வேண்டானாலும் தேடி வரும். பசங்க ரொம்ப ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அஜீரண கோளாறுகள், அதே மாதிரி ரத்தம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, வயிறில் சின்ன கட்டி, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. எப்படி பார்த்தாலும் வந்து பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, கடனை வந்து தீர்க்கக்கூடிய நிலைமைகள்ங்கிறது அபாரமாக இருக்கும். மெயினாக நான் சொல்கிறது, போட்டித் தேர்வுகளில் மார்வலஸ் வெற்றி ஏற்படும். ஆனால் குழப்பம் இல்லாமல் எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி இருக்குது. குழப்பத்தோடு போனீங்கன்னா பிரச்சனை. சிம்பிள் சொல்யூஷன்ஸ் ஆர் தேர், பட் ஸ்டில் எந்த விஷயத்தையுமே கிரவுண்டடாக, நான் பெரிய ஆள் இல்லை, ஐம் வெரி வெரி நார்மல், தெய்வ அனுகிரகத்தில் நான் ரொம்ப ஒரு ஹம்பிளான பர்சன், நான் ஒரு யதார்த்தவாதின்னு மட்டும் மனசில் இருந்தால் பிரச்சனை கிடையாது. இல்லையா, தப்பான எண்ணங்கள், தப்பாக சண்டை போடுறது, வேற்று மொழி மனிதர்கள் மூலியமாக பிரச்சனை ஆகும். அதை மட்டும் பார்த்துங்க, ரெஸ்ட் ஆல் இஸ் குட். இந்த கும்பராசி நேயர்களுக்கு 2026 ராசி எவ்வளோ % நல்லா இருக்குங்க சார்? 80% ஓகே, 75% கொடுக்கலாம். ஆக்சுவலாக ஹெல்த்து மற்ற விஷயங்கள்லாம் ஒரு 65% கொடுக்கலாம். கவனமாக இருக்கக்கூடிய ஒரு டைம் தான் ஓடுது.
நீங்க கொடுத்ததுலயே கம்மியா 75% கும்பராசிக்கு தான் கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் So, இதற்கான பரிகாரங்கள் என்னவா இருக்கு? கண்டிப்பாம்மா. அதாவது 6ஆம் இடத்துல குரு உச்சஸ்தானத்துக்கு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யணும். எந்த அளவுக்கு வந்து பசங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து பொட்டுக்கடலை உருண்டை பண்ணி கொடுக்கலாம். அது ஒரு பெரிய பரிகாரம். பொட்டுக்கடலை உருண்டை கொடுக்கறதோ, கடலை மிட்டாய் இருக்குல்ல, அது கோவில்பட்டி கடலை மிட்டாயெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா பசங்களுக்கு நான் சொல்கிறேன் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி சுவாமிக்கு தேன் வந்து அபிஷேகமாக கொடுத்தா கூட பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மெயினாக தாயாரை கொடுக்கணும். அதாவது ரங்கநாயகி தாயார், பெருந்தேவி தாயார், காஞ்சி காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, புவனேஸ்வரி, இந்த மாதிரி தாயார்கள் கொடுக்கும்போது 100% பெரிய மாற்றத்தை கொடுக்கும். தைரியமாக இருக்கலாம். ஓகே, குடும்பம் தான் கவனமாக இருக்கணும், வேற ஒன்றும் கிடையாது.